முடியும். அண்மையில் ஒரு பங்கில் இயேசுசிப்ப திருவிழாவுக்கு பூசைக்கு போயிருந்தேன், திருவிழா பூசைக்கு. அதுக்கு முன்னாடி மக்களோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பையனை கூப்பிட்டேன். டேய், எப்படிடா இருக்காரு உங்கள் அப்பா? அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. என்னடா அப்படி சொல்கிற? அவன் நான் கேட்டிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தான். எப்படா ஆடப்பாங்க ஃபாதர், அவர் பார்த்தாவே எனக்கு கோவமாக வருது. கோவமாக எப்படிடா வருதுன்னா கோவமாக வருது அப்படின்றான். அப்போது நாம் எப்படி கிறிஸ்தவ வாழ்வு, நமக்குள்ள அந்த கிறிஸ்தவ வாழ்வு இல்லைன்னா எப்படி பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும்? அப்போ ஆரட்டியில் ஒரு பையனை கேட்டேன், ஏண்டா ஒரு ரொம்ப நாள் ஆச்சு பூசைக்கே வரல. இல்லை ஃபாதர், போன வாரம் வரலையே, போன வாரம் லேட் ஆகிடுச்சு, அதனால் வேலைக்கு போய்ட்டு தூங்கிட்டேன் ஃபாதர். சரிடா, ஆனால் பாடுறா, காலையில் மாதத்துக்கு 6 மணிக்கு உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் கரெக்டாக வந்துடுறாங்க. என்ன பண்ணுறது அவங்களுக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் 2வது பூசைக்கு உங்கள் அப்பா அம்மாலாம் வந்துடுறாங்க, நீங்கள் 3வது பூசை கூட வரமாட்டேன்றேன். ஃபாதர், ஒரு லாஜிக் தெரியாது உங்களுக்குன்னா. என்னடா ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா வர்றாங்க, தாத்தா பாட்டி காலையில் பூசைக்கு வராங்க, இவங்களை பார்த்தா அவங்களுக்கு சுகர் ஏறுது. அதனால் காலைல 6 மணி பூசைக்கு என்ன பண்ணிடுறாங்க, கிளம்பி வந்துடுறாங்க, சுகர் குறையும், காலைல வாக் போகணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு வராங்களாம். ஃபாதர், அடப்பாவி என்னடா அப்படி சொல்கிற? சரி, உங்கள் அப்பா அம்மா சரி இவங்க வரத்துக்குள்ளே அவங்க கோயிலுக்கு வந்துடலாம், ஏன்னா அவங்க கோயிலுக்கு வர்றாங்க. சரிடா, அப்புறம் நீ இவங்க 2 பேரை பார்த்தா எனக்கு சுகர் ஏறுது, அதனால் நான் விளையாடுறதுக்கு ஆரட்டரிக்கு வந்துடுறேன். அப்போது ஒருவர் இன்னொருவருக்கு எப்படி இருக்கும்? நம்ம பாரமான சிலுவையாக மாறும். அப்போ அச்சிஷ்ட சிலுவையாக எப்படி மாறுறது? அங்கே தான் இறை வார்த்தையை நாம் புரிஞ்சிக்கணும். குடும்பத்தில் இன்னும் கூட சில பேர் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சியோட பேசுகிறதே கிடையாது. ஆனால் சமாதானம் சமாதானம் சமாதானம். எங்கடி சமாதானம்? சும்மா கோயிலுக்கு வந்துட்டு சமாதானம், சாமியார் பார்த்தா சோஸ்திரம் சாமி. ஆனால் நமக்குள்ள குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருக்குமே என்னதான் அக்கா தங்கச்சி இருந்தாலும் வயிறு வேற தான், எல்லாருக்குமே உணர்வுகள் வேற. ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளால் முடியல. இறந்த பிறகு ஐயோ போயிட்டே எங்கள் அக்கான்ற என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் நான் வரவா முடியும்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அவங்க கூட நம்ம அந்த ஒரு நல்ல சமபந்தியை ஏற்படுத்தி கொண்டு ஒரு உன்னதமான குடும்ப வாழும் பொழுது இந்த திருவிழாக்கள் ஒரு அர்த்தமுள்ள திருவிழாக்களாக இருக்கும். நம்ம எதுக்கு திருவிழாலாம் கொண்டாடுறோம்? திருவிழா வரத்துக்கு முன்னாடியே நம்ம அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர் வருஷம் ஃபோன் பண்ணுறேன், பூசைக்கே வர மாட்டேன்றீங்க, இந்த வருஷம் சரி நான் கண்டிப்பாக வந்துடுறேன். உடனே ஃபாதர்லாம் கிடச்ச பிறகு இன்விடேஷன் ரெடியான பிறகு 3 நாளைக்கு சோறு போடணும், யாரை பிடிக்கலாம்? அம்மா வருஷம் நமக்கு கோயிலுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், வேப்பம்போட்டுக்கும் நமக்கும் வருஷம் ஏதாவது உதவி செஞ்சுருவாங்க. அப்படியே எல்லார்ட்டையும் போயிட்டு உதவி வாங்கிட்டு 3 நாள் நல்லா ஜெகஜோதியாக சாப்பிட்டு, ஆனால் குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா இந்த திருவிழாக்கள் வேஸ்ட். திருவிழாக்கள் என்ன செய்யணும்? நமது குடும்பத்தை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக அமையணும். இந்த திருவிழாக்கள் நம்மை புரிந்து கொண்டு ஒருவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறணும். ஏதோ வந்தோம் பிறந்தோம் விளையாடணும் சாப்பிட்டோம் ஓடி போனோம் கிடையாது. மாறாக சாட்சிய வாழ்வு, குடும்பத்தில் சாட்சிய வாழ்வு. சூசி அப்படி தான் வாழ்ந்தார். ஏன்னா அவர் கனவில் தோன்றி நீ மரியாளோடு பங்கு பெற வேண்டும், துணை செய்ய வேண்டும். என்ன தெரியுமா அர்த்தம்? பிரசங்கத்தை முடியும் சீக்கிரம்னு அர்த்தம். அதாவது பணி வாழ்வில் பங்கெடுக்கணும் அப்படின்னா தன்னை முழுமையாக தெரிந்து கொண்டார், புரிந்து கொண்டார். இது இறைவனின் சித்தம் என்பதை அறிந்து நடந்தார். நாமும் நமது குடும்ப வாழ்வில் சில நேரங்களில் நம்மை அறியாமல் பல பிரச்சனைகள் வரும். ஒருவேளை அது சித்தமோ இருக்குமோ என்று நாம் ஜெபத்தில் மையப்படுத்தி வாழும் பொழுது சூசியப்பர் போல ஜெப வாழ்வு மிக மிக முக்கியம். குடும்பத்தில் ஜெப வாழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிட்டு முடியாது, 10 மணிக்கு காலி பண்ணிட்டு போகிறது கிடையாது. மாறாக அந்த குடும்பத்தில் ஜெப வாழ்வு மிக மிக முக்கியம். ஜெபித்தார், நாமும் ஜெபிக்கணும். ஏதோ பூசைக்கு வந்துட்டோம் போனோம்ல. இந்த திருப்பலிகள், இந்த திருவிழாக்கள் நம்மை இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறணும். அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு நம்ம இன்னொரு புதுசாக துணி மாற்றிட்டு 3 லேயர் பவுடர் வச்சுக்கிட்டு வந்தாலும் என்ன ஆகிடும்? எல்லாமே குறைஞ்சிரும். எவ்வளோ பவுடர் அடித்தாலும் போக போக என்ன ஆகிடும்? எல்லாம் வேர்த்து கொட்டு போயிடும். போய் மறுபடியும் மூஞ்சி கழுவினாதான் இதான் என் மூஞ்சியா அப்படின்னு நமக்கு தெரியும். மாறாக இந்த நிகழ்வுகள் நம்மை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கணும். மெஸ்ஸியாவை பற்றி அறிவித்தார். அந்த மெஸ்ஸியாவை நாம் அறிவிக்கும் பொழுது நாம் இன்னொரு இயேசுவாக மாறுறோம்.
இன்னொரு இயேசுவாக மாறணும் அப்படின்னா இந்த இயேசு யார், யார் இந்த இயேசு கிறிஸ்து என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு கொண்டு புரிந்து கொண்டு அவர் விட்டு சென்ற அந்த படிப்பினைகள் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் பணி செஞ்சார். 3 முறை கீழே விழுந்தார். 3 ஆணிகளால் தொங்கவிடப்பட்டார். 3ஆம் நாள் இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இயேசுவின் பிள்ளைகள் நீங்களும் நானும். பேரளவில் கிறிஸ்தவனாக வாழ்வது ஈஸியான காரியம். ஆனால் செயலளவில் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதுதான் உண்மையான ஒரு வாழ்வு. அழகாக ஒரு புக்கில் பார்த்தேன், கம்யூனியன் இன்க்ரீஸ், கன்ஃபெஷன் டிக்ரீஸ். அதாவது நன்மை கிறிஸ்தவர்கள் அதிகமாயிட்டாங்க, ஆனால் அந்த செய்யக்கூடிய பாவ சங்கீதனம் குறைஞ்சிடுச்சு. அப்படின்னா என்ன நம்ம பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது. இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை முழுமையாக அறிந்து கொண்டு அதன்படி வாழ நாம் முயற்சிப்போம். இந்த திருவிழாக்கள் நம்மை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக அமைய சூசியப் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து காரியங்களுக்காக நன்றி கூறி இனி வரக்கூடிய காலங்களில் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி இன்றைய திருப்பலியை தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். நமது விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் ஆண்டவர் முன் சமர்ப்பிப்போம். பதில் உரையை பாடலாக பாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையராகிய நாங்கள் அனைவரும் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்கிற உமது குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் கீழ்ப்படிதல் மூலம் மீது நாங்கள் கொண்டிருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிற அருளினை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே எம் இறைவா, உலகம் எங்கும் அமைதி நிலவ வேண்டுமென்றும் அதற்காக உலக தலைவர்கள் அனைவரும் உழைக்க வேண்டுமென்றும் எங்கள் நாட்டிலும் மாநிலங்கள் அனைத்திலும் நல்லாட்சி, ஒற்றுமை, சமாதானம், சகோதரத்துவம், சமூக நீதி ஆகியவை செழிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்த ஆண்டவராகிய நீர் வாக்களித்த உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியாரின் துணையோடு எம் பிள்ளைகளுக்கும் இளையோருக்கும் தங்கள் வாழ்விற்கான நல்வழியை தேர்வு செய்து கல்வியிலும் பணிகளிலும் தொழில்களிலும் மென்மேலும் உயர்ந்து அனைத்து விதங்களிலும் வளம் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன் என்கிற உமது வாக்குறுதியை இருக்க பற்றியவர்களாய் எம் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களிலும் இன்னல்களிலும் இடையூறுகளிலும் உறுதியாக போரிட்டு நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்கிற உமது கூற்றினை மெய்ப்பிக்கும் வண்ணமாய் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் எங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றவும் அனைவருடனும் பணிவோடும் மரியாதையோடும் நடந்து கொள்ளவும் குற்றமற்ற மனசான்றுடன் ஒழுகவும் நன்மை செய்து துன்புறுவதில் உம்மை போல் விளங்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலி கருத்துகளோடு இறைவன் புனிசூசைப்பர் வழியாக செய்த அனைத்து அரும் அடையாளங்களுக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும், வேலை செய்யும் ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்களுக்கு தூய ஆவியின் துணை கொண்டு ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் இறைவனின் துணையோடு வரவும், குடும்பத்திலே ஒற்றுமை, அன்பு, அமைதி, சமாதானம் தரவும், உடல் நோயால் உள்ள நோயால் வருந்தும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் புனிசூசைப்பர் வழியாக குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இதோ இந்த நேரத்தில் குழுமி ஜெபிக்கும் உம் பிள்ளைகளாகி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மன்றாட்டுக்களையும் ஜெபங்களையும் ஏறெடுத்து பாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன்
அன்பு சகோதரமே, என்னுடையதும் உங்களதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்தும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உமதம்மை மன்றாடுவோருக்கு இந்த காணிக்கை பாதுகாவலாய் இருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.